எனக்கு தான் இப்படி தோணுமா? இல்ல உங்களுக்கும் அப்படிதான் தோணுமா? அப்படின்றது கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. வீட்ல எத்தன சாரீஸ் இருந்தாலும், வீட்ல சாரீஸே இல்ல அப்படின்ற ஃபீலிங் இருக்கும். அப்படியே எத்தன சாரீஸ் வாங்கிட்டே இருந்தாலும், இன்னும் வாங்கணும் அப்படின்னும் தோணும். ஸோ இன்னைக்கு வந்து சாரீ கலெக்ஷன் தான் பார்க்க போறோம். ஃப்ரம் மீஷோல இருந்து. குவாலிட்டி எப்படி இருக்கும்? எப்படி வந்திருக்கு? பேட்டர்ன் எப்படி இருக்கு? அப்படின்னு எல்லாமே சொல்லப் போற டீட்டெயிலா இருக்கும். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பார்த்துடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து டோலா சில்க்ல வந்து நான் 3 சாரீ வாங்கியிருக்கிறேன். 3ம் டிஃப்ரெண்டா வந்திருக்கு. அது எப்படி இருக்குன்ட்டு பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் டோலா சில்க் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கு. இது மெயின்டைன் பண்றதுக்கு கூட ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல. அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கு. குவாலிட்டி வைஸ் எக்ஸலண்டா இருக்கு. கலர் காம்பினேஷன் பாத்தீங்களா? வேற லெவல்ல இருக்கு இல்லையா? பர்பிள் வித் எல்லோ கலர். எனக்கு இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சி இந்த சாரீ வாங்கினேன். நான் நினைச்ச மாதிரியே பிக்சர்ல காமிச்ச மாதிரியே ஆஸ் இட் இஸ் வந்துச்சு. ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க பார்த்தாலே உங்களுக்கு சாரீ குவாலிட்டி எப்படி இருக்குன்ட்டு தெரிஞ்சிட்டு இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப சில்கியாவும் இருக்கு. நானும் மீஷோல இருந்து எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரான குவாலிட்டியில இருக்கு. இது நம்ம வெளியில வாங்கலாம் அப்படின்னு நினைச்சோம்னா கண்டிப்பா இதுக்கு மினிமம் ஒரு 700 800 வைக்கணும் அப்படின்னு தோணுது. அதுவே நான் வாங்கினது வந்து 370க்குள்ளவே வாங்கிட்டேன். எவ்வளோன்ட்டு கரெக்டா மென்ஷன் பண்ற பாத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கம்மி ரேட்டுக்கு இந்த அளவுக்கு குவாலிட்டின்னா கண்ணு மூடிட்டு வாங்கிடலாம். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரேட்டிங் கூட செம்மையா இருந்துச்சு. 4 ரேட்டிங் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிக்சர்ல இருக்கிற மாதிரி ஆஸ் இட் இஸ் வந்துச்சு. என்னோட வீடியோல கொஞ்சம் பிரைட்டா காமிக்குது அவ்வளவுதான். இதுல கலர் காம்பினேஷன் கூட இருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ அந்த கலர்ல வாங்கிக்கலாம். நான் சொன்ன மாதிரி 370 ருபீஸுக்கு தான் இது வாங்கியிருக்கிறேன். இதுலவும் எனக்கு ஒரு சின்ன டிசப்பாயிண்ட் ஒன்று இருக்கு. அது என்னன்னா சாரீ ஃபுல்லா பிரிண்டட் தான் இருக்கு. அந்த பிரிண்டட் நம்ம வாஷ் பண்ணா போயிடும் அப்படின்னு தோணுது. ஆனா கேரண்டியா சொல்ல முடியாது. எனக்கு தோணுது அப்படி பர்சனலா. தண்ணியில போட்டா இந்த பிரிண்டட் எல்லாமே போயிடும் போல அப்படின்னு தோணுது. ஸோ அதனால எனக்கு ஒரு சின்ன டிசப்பாயிண்ட் இருக்கு. பட் மீதி எல்லாமே குவாலிட்டி வைஸ் சாரீ எல்லாமே எக்ஸலண்டா இருக்கு. அப்படியே கலர் காம்பினேஷன் கூட சூப்பரா இருக்கு. ஸோ அதனால வந்து எனக்கு இது பர்சனலா ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் சாரீ எல்லாம் ரொம்ப ரேரா தான் கட்டுவேன். 5-6 வாட்டி தான் கட்டுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்ணு மூடிட்டு வாங்கிடலாம். ஏன்னா ரொம்ப கம்மி ரேட்டு. அந்த அளவுக்கு குவாலிட்டியும் செம்மையா இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த கலர் காம்பினேஷன் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வாங்கி வச்சுக்கோங்க. இதுக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் வந்து 10 அவுட் ஆஃப் 10 கொடுக்க போறேன். ஏன்னா எல்லாமே சூப்பரா இருக்கு. அது கேரண்டியா தெரியாதனால அதுல நான் மைனஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கலாம். ஸோ டோட்டலா சூப்பரா இருக்கு. குவாலிட்டி சாரீ எல்லாமே சூப்பரா இருக்கு. இதோட லிங்க் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். கண்டிப்பா செக் பண்ணி பாத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் சாரீ பார்க்கலாம். நெக்ஸ்ட் சாரீ கூட டோலா சில்க் தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டோலா சில்க்ல தான் 3 சாரீஸ் வாங்கியிருக்கிறேன். ஸோ 3மே 3 விதமா வந்திருக்கு. இது வந்து செகண்ட் பேட்டர்ன். டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கு. நான் முன்னாடி சொன்னதும் டோலா சில்க் தான். இதுவும் டோலா சில்க் தான். பட் இதுக்கும் அதுக்கும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அது ரொம்ப சாஃப்டா ரொம்ப சில்கியா இருக்கு இல்லையா? பட் இது அப்படி சாஃப்டா ஒண்ணும் இல்ல. அப்படியே சில்கியாவும் இல்ல. நம்ம நார்மலா வீட்ல வேர் பண்ணுவோம் இல்லையா? அந்த சாரீ மாதிரி இருக்கு. அதுக்கன்ட்டு இது ஜார்ஜெட் மெட்டீரியலும் கிடையாது. நான் நினைச்சா பிக்சர்ல பார்த்ததும் இது காட்டன்ல தான் வரும் போல அப்படின்னு நினைச்சிட்டேன். ஏன்னா பிக்சர்ல பாக்குறப்போ அப்படிதான் தோணிச்சு. இது ஒரு காட்டன் சாரீ மாதிரி தான் தோணிச்சு. ஆஸ் இட் இஸ் பிக்சர்ல எப்படி இருக்கோ அப்படியே தான் வந்திருக்கு. இதுல கூட கலர் காம்பினேஷன் நிறையவே இருக்கு. இது வந்து 595 ருபீஸ்க்கு வாங்கினா. ரேட்டிங் வந்து 3.8 ஸ்டாரிங் இருக்கு. ஸோ எனக்கு பர்சனலா கேட்டீங்கன்னா இது வந்து முன்னாடி இருக்கிற மாதிரி சாஃப்டா ரொம்ப சாஃப்டா இல்ல. ரொம்ப சில்கியாவும் இல்ல. பார்டர் வந்து ரொம்ப ஷைனிங்கா இருக்கு. பர்பிள் அதுலவே ஜரி ஒர்க் வந்து சில்வர் ஜரி ஒர்க் கொடுத்ததுனால பார்டர் ஷைனிங்கா இருக்கு. ஆனா மத்தபடி மீதி எல்லாமே நார்மல் சாரீ தான். நம்ம வீட்ல ரெகுலரா வேர் பண்ற சாரீ மாதிரி தான் இருக்கும் குவாலிட்டி. அதுக்கன்ட்டு குவாலிட்டி கூட நல்லா இல்ல அப்படின்னு சொல்லவே முடியல. சூப்பரான குவாலிட்டி தான். வீட்ல வேர் பண்றவங்களுக்கு இது சூப்பரா இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. அதுக்கப்புறம் இதுல இருக்கிற டிசைன் எல்லாமே பிரிண்டட் கிடையாது. அது ஒரு பெயிண்டிங் தான். ஸோ இது வந்து லைஃப் வரும் அப்படின்னு தான் தோணிச்சு. அதுக்கப்புறம் இந்த கலர் காம்பினேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப ரேர். இது பிங்க்ன்னு நினைச்சிடாதீங்க. இது ரெட் கலரு. ஸோ ரெட் அண்ட் பர்பிள்ல யாரும் கொடுக்க மாட்டாங்க அவ்வளவா. பட் கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஸோ யூனிக்கா இருக்கிறது தான் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஸோ யூனிக்கா இருக்கும் இந்த சாரீ கட்டணும்னா. சாரீ பாக்குறப்போ விட கட்டுறப்போ ரொம்ப
கிராண்ட் லுக்கா இருக்கு. இந்த மாதிரி சிம்பிளா கோயிலுக்கு கட்டிட்டு போனா கூட ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு ரன்னிங் பிளவுஸ் தான் குடுத்திருக்காங்க. அந்த பிளவுஸ் தைக்கிறத விட இந்த மாதிரி பர்பிள்ல தச்சுக்கணும்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. இல்ல உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அந்த பிளவுஸை கூட நீங்க தச்சுக்கலாம். டோட்டலா saree எல்லாமே நல்லா இருக்கு. எனக்கு இதுல ஒரு டிசப்பாயிண்ட் என்னன்னா அவ்வளோ ரேட் குடுத்திருக்காங்களே அப்படின்னு தோணுச்சு. கிட்டத்தட்ட 600 குடுத்திருக்காங்க. 5 ரூபாய் தான் கம்மியா இருக்கு. ஸோ 600 இதுக்கு வர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி தான் அப்படின்னு தோணுது. ஸோ அதுக்காக நான் ஒரு பாயிண்ட் வந்து மைனஸ் பண்ணிக்கிட்டு 9 ரேட்டிங் கொடுக்குறேன். ஏன்னா முன்னாடி பார்த்த saree வந்து ஜஸ்ட் 400 தான். பட் அந்த அளவுக்கு சாஃப்டா சில்கியா இருந்துச்சு. இது 600க்கு அந்த அளவுக்கு சாஃப்டா சில்கியா இல்லையே அப்படின்னு தோணுது. அந்த சாரியோட கம்பேர் பண்ணா இதுக்கு ஒரு மார்க் கம்மி பண்ணலாம் அப்படின்னு தோணுது. ப்ரைஸுக்கு தான். மீதி எல்லாமே சூப்பரா இருக்கு. ஸோ லிங்க் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு saree. இதுவும் டோலா சில்க் saree தான். 3வது பேட்டர்ன் எல்லாமே சேம். ஃபர்ஸ்ட் saree எப்படி பார்த்தோமோ சேம் பேட்டர்ன்ல தான் வந்திருக்கு. பட் 3 சாரியும் 3 விதமா வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் saree ரொம்ப சாஃப்டா ரொம்ப சில்கியா வந்திருக்கு இல்லையா? 2வது saree அதுக்கு ஆப்போசிட்டா வந்திருக்கு. 3வது saree வந்து இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல வந்திருக்கு. இது ரொம்ப சாஃப்டாவும் இல்ல, அதுக்கன்ட்டு ரொம்ப சில்கியாவும் இல்ல. ஆனா சூப்பர் குவாலிட்டியாவும் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த அளவுக்கு சாஃப்டா இல்லதான், ஆனாலும் saree குவாலிட்டி வந்து நல்லா இருக்கு. இதுக்கும் பிரிண்டட் தான். இது ஒன்று தான் டிசப்பாயிண்ட் பண்ணுது. பிரிண்டட் போயிடுச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது போல அப்படின்னு தோணுது. மற்றபடி saree எல்லாமே சூப்பரா இருக்கு. இது நம்ம அம்மாங்க காலத்துல ஆயாங்க காலத்துல இந்த கலர் காம்பினேஷன்ல கட்டிட்டு இருப்பாங்க. எங்க ஆயா கிட்ட தான் நிறைய இந்த கலர் காம்பினேஷன்ல பார்த்துட்டு இருப்பேன். அவங்க கட்டுறப்பே அவங்க ஒரு மகாலட்சுமி மாதிரி தெரிஞ்சுட்டு இருப்பாங்க என் கண்ணுக்கு. ஏன்னா இந்த கலர் அப்படி ஃப்ரைடேல இந்த மாதிரி கலர்ல கட்டுவாங்க. வீட்டுல நிஜமாவே மகாலட்சுமி சுத்துது அப்படின்னு தான் எனக்கு தோணும் சின்ன வயசுலவே. ஆயாவும் ரொம்ப அழகா இருப்பாங்களா, அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு தோணும் இந்த கலர் காம்பினேஷன்ல saree கட்டுறப்போ. ஸோ நம்மளும் கொஞ்சம் மகாலட்சுமி மாதிரி தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த கலர் காம்பினேஷன் வாங்கி வச்சுக்கோங்க. ஃப்ரைடேஸ்ல கோயிலுக்கு போறப்போ வீட்டுல இருக்கிறப்போ இந்த மாதிரி sarees கட்டணும்னா, மெயினா ஃபெஸ்டிவல் டைம்ல ஜாத்தரை டைம்ல இந்த மாதிரி sarees எல்லாம் கட்டிட்டு போனோம்னா நிஜமாவே நீங்க ஒரு மகாலட்சுமி மாதிரி தெரிவிங்க. அந்த அளவுக்கு சூப்பரான கலர் காம்பினேஷன் தான் இது. இது வந்து மேங்கோ எல்லோ. பட் இந்த அளவுக்கு கலர் கம்மியா தான் தெரியுது அப்படின்னு தோணுது வீடியோல. நேரா பாக்குறதுக்கு இன்னும் சூப்பரா இருக்கு. பிக்சர்ல எப்படி இருக்கோ ஆஸ் இட் இஸ் அப்படியே தான் ரிசீவ் ஆயிருக்கு. இதுல கூட நிறைய கலர் காம்பினேஷன் இருக்கு. உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை பார்த்து வாங்கிக்கலாம். ரேட்டிங் பாத்தீங்கன்னா 3.9 இருக்கு. பட் எனக்கு பர்சனலா கேட்டீங்கன்னா எனக்கு நல்லா தான் இருக்கு. நான் ரேட்டிங் 4 கொடுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். எனக்கு பர்சனலா இது நல்லதா பிடிச்சிருக்குப்பா. உங்களுக்கும் வேணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். இதுக்கும் நானும் 10 out of 10 தான் கொடுக்க போறேன். ஏன்னா பிரிண்டிங் போகுமா போகாதா அப்படின்னு நினைச்சு நம்ம கம்மி பண்றது தப்பு. ஸோ அதுக்காக தான். ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு saree. இது டோலா சில்க் saree கிடையாது. இது ரொம்ப நாளா ட்ரெண்டிங்ல இருக்கிற saree. இப்போ கூட ட்ரெண்ட் ஆயிட்டே தான் இருக்கு. அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியில கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்மளும் செக் பண்ணி பார்த்திடலாம் அப்படின்னு தான் வாங்கினேன். இது நான் ரொம்ப நாளா விஷ் லிஸ்ட்ல கூட வச்சிருக்கிறேன். வாங்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுதான் இன்னைக்கு ஃபைனலா வாங்கிட்டேன். நீங்க இந்த saree நிறைய பேர் ரிவ்யூ பண்றது பார்த்திருப்பீங்க. வாங்கி கூட வச்சிருக்கலாம். சப்போஸ் நீங்க வாங்கியிருந்தா இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்ட்டு மட்டும் கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஏன்னா மத்தவங்களுக்கு கூட இது நல்லா யூஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா என்னோட ஒப்பீனியன் வேற மாதிரி இருக்கலாம், உங்களோட ஒப்பீனியன் வேற மாதிரி இருக்கலாம். ஸோ நீங்க ஆல்ரெடி வாங்கியிருந்தா இதோட ரிவ்யூ என்னன்ட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. மஸ்டர்ட் எல்லோ வித் பிளாக் காம்பினேஷன். இந்த பார்டர் தான் இதுக்கு ஹைலைட். இது பட்டு saree அப்படின்னு சொன்னா கூட எல்லாரும் நம்பிடுவாங்க. அந்த அளவுக்கு சூப்பரான குவாலிட்டியில அமைச்சிருக்கிறாங்க. எனக்கு பார்த்த உடனே கொஞ்சம் ஷைனிங் கம்மியா தான் இருக்கு அப்படின்னு தோணுச்சு. பட் ஓபன் பண்ணி பார்த்த பிறகு சூப்பரா இருக்கு அப்படின்னு தோணுச்சு. பிளவுஸ் வந்து மஸ்டர்ட் எல்லோ பிளாக் மிக்ஸ் ஆனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அதை விட நீங்க பிளாக்ல பிளவுஸ் வேர் பண்ணீங்கன்னா இன்னும் ஹைலைட்டா இருக்கும் அப்படின்னு தோணுது. இந்த பிளவுஸ் கட் பண்ணாம செப்பரேட்டா இதுக்கு ஒரு பிளவுஸ் தச்சு வச்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஹைலைட்டா இருக்கும். saree குவாலிட்டி கூட சூப்பரா இருக்கு. ரொம்ப சாஃப்டா இருக்கு. ரொம்ப கொஞ்சம் சில்கியா இருக்கு. ரொம்ப சில்கியா இல்ல, கொஞ்சம் சில்கியா இருக்கு. கட்டின பிறகு பாத்தீங்கன்னா சூப்பர் எக்ஸலண்ட். நிஜமாவே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. பட்டு saree கட்டணும்னா ஒரு 1/2 hour எடுப்போம் டைம். பட் இது வேர் பண்றதுக்கே 5 நிமிஷத்துக்கு மேல கூட நான் டைம் எடுக்கல. ஏன்னா ப்ளீட்டிங்ஸ் கூட அந்த அளவுக்கு ஈஸியா வருது. பிளவுஸ் கட் பண்ணலன்னா உங்களுக்கு நிறைய குச்சு வந்து இருக்கும். ஸோ நீங்க நிறைய குச்சு கட்டுறதுக்கு விரும்புறீங்கன்னா பிளவுஸ் கட் பண்ணாம இந்த மாதிரி கட்டிக்கோங்க. நிறைய குச்சி இருக்கும். பிளவுஸ் இந்த மாதிரி பிளாக்ல வேர் பண்ணீங்கன்னா
இன்னும் எக்ஸலண்டா இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்றேன். இப்போ பாருங்க, இது இப்பயும் இது ட்ரெண்டிங்ல தான் இருக்கு அப்படின்னா, இதுதான் ரீசனு. குவாலிட்டி வைஸ் எக்ஸலண்ட்டா இருக்கிறதுனால தான் இது ட்ரெண்டிங்லவே இருக்கு. இது ஆல்வேஸ் ட்ரெண்டிங் சாரி அப்படின்னு சொல்லணும். யார் கட்டினாலும் சூப்பரா இருக்கும். இந்த கலருக்கு தான் இந்த சாரி மேட்ச் ஆகும் அப்படின்னு கிடையாது. எந்த ஸ்கின் டோனுக்கும் இது செட் ஆகும் அப்படின்னு தான் தோணுது. பர்சனலா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆஸ் இட் இஸ் பிக்சர்ல எப்படி இருக்கோ அப்படியே அமைச்சிருக்கிறாங்க. இதுல கூட நிறைய கலர் காம்பினேஷன் இருக்கு. ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஹைலைட் 4.1 ரேட்டிங்ல இருக்கு. ஸோ எக்ஸலண்ட் குவாலிட்டியில இருக்கு. நானும் 10 அவுட் ஆஃப் 10 தான் கொடுக்க போறேன். 100 அவுட் ஆஃப் 100 கொடுக்க சொன்னாலும் கொடுத்துடுவேன். அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப தான் பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். நீங்களும் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஃபைனலா ஒரு 2 பாயிண்ட் சொல்லிக்கிறேன். நீங்க வாங்குறப்போ ப்ரீபெய்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் டிஸ்கவுண்ட் இருக்கும். ஒரு 10 ரூபாய் மிச்சமானாலும் நீங்களும் ஹாப்பியா இருக்கலாம் இல்லையா? ஸோ அதுக்காக தான் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 ரூபாய் 15 ரூபாய் அப்படி கம்மியாயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஆன்லைன்ல ப்ராடக்ட் இந்த மாதிரி சாரீஸ், பிளவுஸ், ட்ரெஸ்ஸஸ் எது வாங்கினாலும் பார்த்த உடனே ரிட்டர்ன் பண்ணாதீங்க. சில குவாலிட்டிஸ் வந்து பார்த்த உடனே பிடிக்காது. வேர் பண்ண பிறகு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் சொல்றேன். அதுக்கு எக்ஸாம்பிள் நான் வேர் பண்ணியிருக்கிற பிளவுஸ் தான். அது கூட எனக்கு பார்த்த உடனே பிடிக்கல. அதுக்கப்புறம் சூப்பரா பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதோட ரிவ்யூ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறேன். செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அதே மாதிரி 2-3 வீடியோஸ் போட்டிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாருக்கு யூஸ் ஆகுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பாய்.